ஏஎஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2025ஓட பெரிய அப்டேட் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய கோச்சஸ்லாம் அவங்க ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து லீவ் ஆகிறாங்க, ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ யார் அவங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்கிற ஃப்ரான்ச்சைஸ் யாருன்னா ஆர்ஆர், ஜிடி, கேகேஆர் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸில் வந்து கோச்சஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ யார் அந்த கோச்சஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டார் பவுலரான உம்ரான் மலிக் வந்து லீவ் ஆகிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆசிஸ் நேரா வந்து ஜிடிலேருந்து லீவ் ஆகிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா யுவராஜ் சிங் அதுக்கு கோச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆசிஸ் நேரா இங்கேருந்து வெளியே போயிட்டு எந்த டீமுக்கு கோச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கேகேஆர் வந்து கேட்டுட்ருக்காங்க ஆசிஸ் நேராட்ட. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அடுத்தது வந்து யாரை பார்க்க போகிறீங்கன்னா, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். ராகுல் டிராவிட் அவர் ஹோமுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாரு தான் சொல்லுவேன். என்னென்னா ஆர்ஆர் வந்து அவர் கேப்டனும் பண்ணியிருக்காரு, கோச்சும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே அவர் ஹோமுக்கு திருப்பி பேக் தான் சொல்லலாம். ஸோ அவர் தான் ஐபிஎல் 2025 ஆர்ஆருக்கு கோச் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு செம்ம டீமை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாரு தான் நினைக்கிறேன். ஆப்ஷனில் இந்த வருஷம் செம்மையாக பிளேயர்ஸ் எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங் இந்த வருஷம் ஜிடிக்கு கோச் பண்ண போகிறாங்க. ஜிடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஓனர்ஸை மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து ஓனர் முன்னே இருந்த ஓனர் இல்லை, இப்போ வந்து அதானி தான் ஓனர் ஆக போகிறாரு. ஸோ அதே மாதிரி கோச் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் அதை கோச் பண்ண போகிறாரு. ஸோ இவர் வந்து இப்போ வந்து புது கோச்சாக பண்ண போகிறாரு. ஸோ எப்படி டீம் எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து யார் பார்த்தீங்கன்னா உம்ரான் மலிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து வெளியே போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் அஃபிஷியலாக கம்பல்சரி வெளியே போயிடுவார் கைஸ். ஏன்னா அந்த டீமில் வந்து ஸ்பாட் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இவர் வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு அடுத்த வருஷம் போக போகிறாருன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான். பை கைஸ்.